இல்லை, தனித்து போட்டியிடுமா தேமுதிக? அதான் உங்கள் கேள்வி. தமிழ்நாட்டில் தனித்து தேர்தல் களத்தில் இறக்க முடியும் என்பதை நிரூபித்தவர் கேப்டன் அவர்கள். அதை முன்னுதாரணமாக கொண்டு இன்னைக்கு சகோதரர் சீமான் அவர்கள் இருக்காங்க. விஜய் அவர் நிலைப்பாடை இனிமேல் தெரிவிக்கணும். அதனால் இனிமேல் நாங்கள் தனித்து போட்டியா கூட்டணி அமைத்து போட்டியா அப்படிங்கிறத இன்னைக்கு இப்போவே நான் சொல்ல முடியாது. நிச்சயமாக தனித்து போட்டியா அப்படின்றதற்கான கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்லும். எனவே நிச்சயமாக அதற்கான சந்தர்ப்பம் வந்தால் அதுக்கு ஒன்று நாங்கள் பயப்படக்கூடியவர்களோ சளைக்கக்கூடியவர்களோ கிடையாது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஏன்னா எத்தனையோ தேர்தல்களை எத்தனையோ இடைத்தேர்தல்களை தனியாகவே களம் கண்டவர்கள். அதனால் நாங்கள் எல்லாத்துக்கும் தான் ரெடியாக இருக்கோம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதனால் அதுக்கான நேரம் காலம் வரணும், அதுக்கான காலம் பதில் சொல்லும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும். இல்லை, அதிமுக அவங்க கருத்து சொல்லியிருக்காங்க, அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா 2026 ராஜ்யசபா சீட் தரப்படும் என்பதையும் அவங்க தான் அறிவிச்சிருக்காங்க. இது நான் ஏற்கனவே எல்லாமே உங்கள்கிட்ட சொன்னது தான் திருப்பி எனக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. 5 பாராளுமன்ற தொகுதி பொறுப்புகளுக்கு நம்ம அறிவித்த போதே ராஜ்யசபாவும் அறிவிக்கப்பட்ட ஒன்று தான். ஆனால் வருஷம் அதில் குறிப்பிடவில்லை. அதனால் நாங்கள் அப்போவே கேட்டோம் வருஷம் குறிப்பிடுங்கன்னு. அப்படி வருஷம் குறிப்பிடுவது வழக்கத்தில் இல்லை என்று அண்ணன் எடப்பாடியார் சொன்னார். அதைவிட எழுத்துப்பூர்வமாக நான் தர்றதை விட என்னுடைய வார்த்தைகள் தான் மிக மிக முக்கியம். ஒரு வார்த்தை கொடுத்தா மாற மாட்டோம் அப்படின்ற உறுதியும் அவர் கொடுத்தார். இப்போ இந்த முறை இல்லை, 2026 ராஜ்யசபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா ப்ரெஸ் மீட்லையும் நான் சொல்கிறது தான் சொல்கிறேன். பொறுத்தார் பூமி ஆழ்வார். நிச்சயமாக அதுக்கான காலம் வரும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்கிறேன்ல, இன்றைக்கே உங்கள் கேள்விக்கு இந்த நிமிஷம் இப்போவே நான் பதில் சொல்ல முடியாதுன்றதை நான் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போது நாங்கள் 6 மாதம் எங்கள் கட்சி வளர்ச்சி பணிகளை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். எவ்வளோ வாட்டி உங்களுக்கு சொல்லிட்டேன். எதுக்காக இன்றைக்கி ஆலோசனை கூட்ட கட்சியில் யோசித்து பாருங்கள். 234 தொகுதிகளிலுமே எங்களுடைய நிர்வாகிகளை அளித்து கட்சியின் வளர்ச்சி அடுத்த கட்ட நகர்வை பற்றி அவர்களிடமும் நாங்கள் ஆலோசனை கேட்டு எங்கள் ஆலோசனைகளையும் அவங்களுக்கு கொடுத்து கட்சி வளர்ச்சியை நோக்கி நாங்கள் செல்லுகிறோம். அப்படி இருக்கிறப்போ இன்றைக்கே இந்த நிமிஷமே யார் கூட்டணின்றது எங்களால் இப்போ உடனே தெரிவிக்க முடியாது. நிச்சயமாக வெகு விரைவில் அதுக்கான நேரம் வரும்போது உங்களுக்கு அறிவிக்கிறோம். இப்போ அவங்க நிலைப்பாடு அவங்க சொல்லியிருக்காங்கப்பா. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிலைப்பாடு நாங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்கிறோங்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை டிஃப்ரென்ஸு. எல்லாமே இன்றைக்கே இந்த நிமிஷமே சொல்லணும்னு ஒன்றும் இல்லையே. தேர்தலுக்கு இன்னும் 6-7 மாதம் இருக்குது இல்லையா, டைம் இருக்குது இல்லையா. அது வரைக்கும் எங்கள் கட்சியை நாங்கள் வளர்க்கணும், எங்கள் கட்சி மேலே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம், பூத் கமிட்டிகளை அமைக்கணும், தேர்தலுக்கு நாங்கள் தயாராகணும். இந்த வேலைகள்லாம் இருக்குது இல்லையா. அதிமுக அவங்க நிலைப்பாடை சொல்லியிருக்காங்க, வரவேற்கிறோம். தேமுதிகவின் நிலைப்பாடை நாங்கள் அறிவிக்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், நாங்கள் கேட்குறோம். ஆமாம், இப்போதைக்கு நாங்கள் எங்கள் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்கள் கழகத்தினுடைய வேலைகளையும் எங்கள் கழக வளர்ச்சி பணிகளை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம். உங்கள் யூகங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நாங்கள் எங்கேயாவது யூஸ் பண்ணோமா? அப்படி எதுவும் இல்லையே. அவங்க நிலைப்பாடு அவங்க அறிவிச்சிருக்காங்க. எங்கள் நிலைப்பாடு எங்களுக்கு ஒரு 6 மாதம் டைம் வேணும்னு நாங்கள் கேட்குறோம். அது வரைக்கும் எங்கள் கட்சி வளர்ச்சிக்கு எங்கள் கழகத்தினுடைய எல்லா இடத்துலையும் எங்களுடைய நிர்வாகிகளை கலந்து ஆலோசித்து அந்த வளர்ச்சி பணிகளுக்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இது 2 நாளைக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் கரூர்லேயே.
அப்படி கூட்டணி ஆட்சி அமைந்தால் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான், தப்பு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி எல்லா மாநிலங்கள்லையும் கூட்டணி ஆட்சி நடக்குது, தப்பு ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால், கூட்டணி ஆட்சி வந்தால் நல்லது தானே. எல்லா அதிகாரம் ஒரே மையத்துக்கு போகிறதுக்கு பதில் பகிர்ந்து அளிக்கப்படும் பொழுது மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதுதான் அவர் ஏன் அப்படி சொன்னார்ன்றது தான் எனக்கு தெரியல. அது அண்ணன்ட்ட தான் நீங்கள் கேட்கணும். இது அவர் தான் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. நீங்கள் அதே திருப்பி திருப்பி கேட்கறதுனால மேபி நாங்கள் காமிக்க வேண்டி வருமோன்னு கூட நான் யோசிக்கிறேன். நாங்கள் ஏன் இது வரைக்கும் அதை காமிக்கலைன்னா, நாகரிகம் கருதி, அரசியல் மாண்பு மரியாதையை கருதி இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அந்த ஷீட்டை உங்கள்கிட்ட காமிக்கல. ஏன்னா நாங்கள் மிகப்பெரிய அளவில் அரசியலில் நாகரிகத்தையும் கடைபிடிக்கணும். ஏன்னா எங்கள் கேப்டன் எங்களை அப்படி தான் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கார். அவர் வழி தான் எங்கள் வழி. அதனால் அவங்க தேர்தல் போதே நாங்கள் அங்கே அதிமுக ஆஃபீஸ்லேயே நான் கேட்டேன், அண்ணா இன்றைக்கே இதை காமிச்சிடலாம், அறிவிச்சிருவோன்னு. அப்போ அவர் சொன்னார், இன்றைக்கி வேண்டாம், தேர்தல் நடந்து கொண்டிருக்கு, தேர்தல் முடியட்டுமா அதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு அவர் சொன்னார். இங்கே தலைமை கழகத்திற்கு அண்ணன் எடப்பாடியார் வந்தப்போ கூட நான் என்ன சொன்னேன், நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, தேதி தான் அறிவிக்கிறோன்னு ஏன் சொல்கிறேன், ஏன்னா அவங்க கொடுத்துட்டாங்க, அதுதான் நான் சொன்னேன். பட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, இப்போ வேணான்னு அவர் சொன்னதுனால அன்றைக்கி நாங்கள் அறிவிக்கலை. அப்புறம் அவரே நாங்கள் எப்போ சொன்னோம், யார்கிட்ட சொன்னோம், யாரோ சொல்கிறதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாகும் அப்படின்றது தான் கடைக்கோடி தொண்டர் வரைக்கும் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அது உண்மை, அது இல்லைன்னுலாம் அவங்க மறுக்க முடியாது. அது அப்புறமா கேட்கும்போது அவங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் உடனே எல்லோரும் லைனில் வந்துட்டாங்க. அடுத்த நிமிஷம் வந்துட்டு அவர் ஏதோ டென்ஷனில் இருந்தார், ப்ரெஸ் மீட்டில் ஏதோ சொல்லிட்டாரு, அதை நீங்கள் மனசில் வச்சுக்க வேணாம் அப்படின்னு இம்மிடியேட்டாக அவங்க அதுக்கான விளக்கத்தையும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதை பற்றி பெருசு பண்ணலை. அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ அவங்களாகவே 2026 தரப்படும் அவங்களா தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் சொல்கிறேன், பொறுத்திருந்து பார்ப்போம். நான் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இல்லை, எல்லா கேள்வியும் எங்ககிட்டயே கேட்குறீங்களே, ஆட்சியாளர்கள் தானே. இந்த திமுக கிட்ட இந்த கேள்வி கேட்கலாம்ல. ஆமாம் ஆமாம் இல்லை, சகோதரர் செல்வ பெருந்தகை எப்பவுமே கேப்டன் மேலே மிகப்பெரிய மரியாதை கொண்டவர். அதற்காக அவருக்கு தேமுதிக சார்பாக எங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி தான் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காரு. அது அவங்கவுங்க கருத்து. பட் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் யார், முதல்வரும் திமுகவும் தான். அவங்க கருத்து என்னன்றதை சொல்லணும். எனவே பத்திரிகை சகோதரர்கள், நீங்கள் இந்த கேள்வியை அவர்களிடம் கேட்க வேண்டும் என்று கேட்கிறேன். அதெல்லாம் யூகத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாதுல்ல. இப்போ ஒருத்தர் ஒரு கருத்து சொல்கிறாங்க. அவர் செல்வ பெருந்தகை அவர் கருத்தை சொல்லியிருக்காரு. இது அவங்க சொல்லி தான் அவங்க சொன்னாங்களான்றதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? யூகங்களுக்கு நான் பதில் சொல்கிறது கிடையாது எப்பயுமே. ஓகே, யாருப்பா? அதுதான் நான் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் சொல்கிறது தான். நீங்கள் கேட்குற கேள்வியே தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. விஜய் எங்கள் வீட்டு பையன். இப்போ நேரத்தில் நான் சொல்கிறது, சாலி கிராமத்தில் நம்ம பக்கத்து வீடு அவங்க வீடு தான். பிறந்து வளர்ந்ததுலேருந்து கேப்டனுடைய சிறு வயது வேடங்களிலிருந்து டைரக்டர் எஸ்ஏசி கூட மட்டும் 17 படம் கேப்டன் பண்ணியிருக்காரு. அதனால் இன்றைக்கி வேணால் விஜய் அரசியலுக்கு வரலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் நடிகராக இருக்கிறதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்து அவர் எங்கள் வீட்டு பையன், சரிங்களா? இன்றைக்கி வேணால் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். அதனால தான் இதை நான் தெளிவாக சொல்கிறேன். நாங்கள் 20 வருஷம் ஆகிட்டோம். அதனால் இந்த கேள்வியை இப்பொழுது கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் கிட்ட தான் நீங்கள் கேட்கணுன்றதை நான் சொல்கிறேன். அது மறுபடியும் அதே கேள்வி தான் கேட்குறீங்க. விஜய் எங்கள் வீட்டு பையன், அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது விஜய் கிட்ட நீங்கள் கேளுங்க. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கூட்டணி ஆட்சி அமைந்தால் நல்லதுதான் என தெரிவித்துள்ளார். அது தொடர்பாக காலம்தான் பதில் சொல்லும் எனவும் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.